இதில் பொறுப்பேற்க வேண்டியது தமிழக வெற்றி கழகம்தான். 10:30 மணிக்கு வேலாயுதபுரத்தில் கரூரில் பரப்புரை செய்ய வருகிறார் என்று தமிழக வெற்றி கழகத்தினர் விஜய் வருகை பற்றி அறிவித்த பின்னர் அவர் இரவு 7:15 மணிக்குத்தான் வேலாயுதபுரத்துக்குள்ள கரூர் எல்லைக்கே போகிறார். 10:30 மணிக்கு காலையிலே நாமக்கல்லிலே பேசுவார் என்று அறிவித்திருக்க இவர் 8:30 மணிக்குத்தான் 8:45 மணிக்கு பேசுவார் என்று அறிவித்திருக்க 8:30 மணிக்குத்தான் இவர் தனி விமானத்தில் ஏறுகிறார். அங்கே பெரும் கூட்டம் திரண்டிருக்கிறது என்று அறிந்த பின்னர் அவரோடு வந்த வாகனங்கள் கரூரை நோக்கி நாமக்கல்லில் இருந்தும் பின்தொடர்ந்து ஏராளமான வாகனங்கள் சென்றதால் ஏற்கனவே இருந்த கூட்டம் இருமடங்கு ஆகியிருக்கிறது. நேற்றைய தொலைக்காட்சி வாதத்தில் ஐயநாதன் பத்திரிகையாளர் இதை பற்றி குறிப்பிட்டார். அவர்கள் அந்த இடத்திற்கு போவதற்கு முன்பு இவ்வளவு நெரிசல் ஏற்பட்டிருக்கிறதே, குழந்தைகள், கை குழந்தைகள், பெண்கள் 8 மணி நேரமாக அங்கே காத்து கிடக்கிறார்களே என்கிற போது பெரும் விபத்து விபரீதம் நடக்கக்கூடும் என்று பயந்து எச்சரிக்கையாக இருந்து அதை எப்படி தவிர்ப்பது என்ற வகையில் அவர் செயல்பட்டிருக்க வேண்டும். மதிப்பிற்குரிய விஜய் அவர்கள் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கிறாரே விஜய் என்ற விமர்சனம் வந்தபோது யார் குரல் கொடுத்தாலும் அது வரவேற்கத்தக்கதுதான் என்று நான் அதற்கு பதில் மொழி கொடுத்தேன்.